ஸோ இது வந்து கொஞ்சம் ட்ரிக்கியான சினாரியோ, ரொம்ப நல்லதான ஒரு சினாரியோ. நெறைய இன்டர்வியூஸ்ல நான் வந்து இத பார்த்திருக்கேன். ஏன்னா, ஒரு டெவாப்ஸ் என்ஜினியரா இருக்கட்டும், ஒரு சிஸ்டம் என்ஜினியரா இருக்கட்டும், கண்டிப்பா ஒரு டெவலப்மென்ட் டீமோட கோரிலேட் பண்ணி, அவங்க வந்து அவங்களோட சேர்ந்தாப்ல வொர்க் பண்ணணும். ஸோ ஒரு பேக் எண்ட் என்ஜினியர் ஒரு சிஸ்டம் என்ஜினியரா இருக்கணும். ஒரு சிஸ்டம் என்ஜினியர் ஒரு பேக் எண்ட் என்ஜினியரா இருக்கணும் அப்படின்றது தான் எல்லா ஆர்கனைசேஷனோட ஒரு எக்ஸ்பெக்டேஷன். ஓகேங்களா? அத பேஸ் பண்ணி தான் இந்த சினாரியோ இருக்கு. இப்ப நீங்க வந்து பேக் பேஸோட இன்டர்வியூக்கு நீங்க வந்தா கூட, இந்த சினாரியோ வந்து கண்டிப்பா ஒன் ஆஃப் தி கொஸ்டின்ஸா நான் இல்லன்னா ஸ்ரீராம் கேட்போம். ஓகேங்களா? அதையும் நான் வெளிப்படையாவே சொல்லிர்றேன். ஓகே. சோ இப்ப வந்து நீங்க வந்து ஒரு ஏபிசி கம்பெனிக்கு வொர்க் பண்ணியிருக்கீங்க. ஒரு சிஸ்டம்ஸ் இன்ஜினியரா இருக்கீங்க. நீங்க வந்து ஒரு டேட்டாபேஸ் ஹோஸ்ட்டா இருக்கு. அது ஒரு நெட்வொர்க் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து என்ன மாதிரி ஒரு பெஸ்ட் பிராக்டிஸ் நீங்க வைக்க முடியும்? என்ன மாதிரி செக்யூரிட்டி வைக்க முடியும்? அதுக்கு அடுத்தது 2வது பகுதி வந்து பாத்தீங்கன்னா, அந்த டேட்டாபேஸோட கிரெடென்ஷியல்ஸ் அண்ட் எண்ட் பாயிண்ட் அண்ட் போர்ட் அந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாமே கண்டிப்பா என்கிரிப்ட் பண்ணி ஏதாச்சும் ஒரு சீக்ரெட் ஸ்டோர்ல வைக்கணும். அங்கேருந்தும் நம்ம அதை வந்து ஒன்ஸ் இன் எவ்ரி 30, 60 ஆர் 90 டேஸ் பேஸ்ட் ஆன் ரெகுலேட்டரி ரிக்வயர்மெண்ட்ஸ் நம்ம அது ரொட்டேட் பண்ணணும். அது தவிர்த்து நம்மளோட கோட் இருக்குல்ல, அந்த கோட் எங்க ஓடிட்டு இருந்தாலுமே செக்யூரா அந்த சீக்ரெட்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியணும். அந்த கோட் வந்து இந்த பர்டிகுலர் எக்ஸாம்பிள்ல ஒரு மைக்ரோ சர்வீஸா கண்டெய்னர்ஸ்ல ஓடிட்டு இருக்கு. அது என்ன மாதிரி ஆர்கிடெக்சர் நம்ம இதுக்கு சொல்லலாம். சோ இதுல வந்து நிறைய பகுதிகள் இருக்கு. அதுல முதல் பகுதியை பத்தி நம்ம இப்ப பேசுவோம். முதல்ல வந்து அந்த டேட்டாபேஸ ஒரு நெட்வொர்க் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து என்ன மாதிரி ஆர்கிடெக்சர்ல வந்து நம்ம வைப்போம் அப்படின்றத வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கவர் பண்ணிடலாம். இப்ப டேட்டாபேஸ் வந்து என்னைக்குமே வந்து ஷுட் நாட் பி எக்ஸ்போஸ்டு டு த அவுட் சைட் வேர்ல்டு. டேட்டாபேஸை என்னைக்குமே நம்ம பிரைவேட் சப்நெட்ல தான் வைக்கணும். ஓகேங்களா? சோ அப்படி இருக்கச்சு நம்மளோட நெட்வொர்க் ஆர்கிடெக்சர்ல விபிசின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதுக்குள்ள பப்ளிக் அண்ட் பிரைவேட் சப்நெட்ஸ் இருக்கு. பிரைவேட் சப்நெட்ல தான் நம்ம டேட்டாபேஸஸ் உட்காந்துருக்கும். அதுலயுமே அது அமேசான் ஆர்டிஎஸ்ஸா இருந்துச்சுனால் நீங்க சப்நெட் குரூப்பை பத்தி பேசணும். ஏன்னா ஒரு சப்நெட் மட்டும் கொடுக்க மாட்டீங்க. ஒரு குரூப் ஆஃப் சப்நெட்ஸ், ஒரு குரூப் ஆஃப் பிரைவேட் சப்நெட்ஸ், ஒரு 3 பிரைவேட் சப்நெட் ஸ்ப்ரெட் அக்ராஸ் டிஃப்ரெண்ட் அவைலபிலிட்டி ஜோன்ஸ் தான் நீங்க வந்து ஒரு டேட்டாபேஸ்க்கு நீங்க அலோகேட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? சோ சப்நெட் குரூப்ஸ பத்தி ஃபர்ஸ்ட் பேசுங்க. அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா கிரெடென்ஷியல்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க 2வது பகுதி. சோ இப்ப இந்த கிரெடென்ஷியல்ஸ் வந்து நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து யூசர் நேம், பாஸ்வேர்ட், எண்ட் பாயிண்ட், போர்ட். இந்த 4 ஃபீல்டு தான் ரொம்ப முக்கியம் ஒரு டேட்டாபேஸ் கனெக்ட் பண்றதுக்கு. இந்த 4 ஃபீல்டுமே நம்ம AWS ஓட சீக்ரெட்ஸ் மேனேஜர்ல நம்ம ஸ்டோர் பண்ணலாம். அதுலயுமே மல்டி ரீஜியன் சீக்ரெட்ஸ பத்தி கூட நீங்க பேசலாம் ஃபார் ஹை அவைலபிலிட்டி. ஓகேங்களா? டிசாஸ்டர் ரிகவரி அந்த மாதிரி. சோ இப்ப நீங்க வந்து உங்களோட 4 ஃபீல்டு அந்த யூசர் நேம், பாஸ்வேர்ட், அந்த எண்ட் பாயிண்ட் அண்ட் போர்ட்டை வந்து தூக்கி சீக்ரெட்ஸ் மேனேஜர்ல வச்சீங்கன்னா கேஎம்எஸ் கீ மேனேஜ்மெண்ட் சர்வீஸை வச்சு உங்களால என்கிரிப்ட் பண்ண முடியும். சோ 2வது பகுதி வந்து நீங்க பாத்தீங்கன்னா கிரெடென்ஷியல்ஸை நம்ம சீக்ரெட்ஸ் மேனேஜர்ல ஸ்டோர் பண்ணி நம்ம என்கிரிப்ட் பண்ணிடலாம். அதுலயுமே AWS சீக்ரெட்ஸ் மேனேஜர் வந்து லாம்டா ஃபங்க்ஷன்ஸை வச்சு நம்மளால ரொட்டேட்டும் பண்ண முடியும். அந்த சீக்ரெட்டை ஒன்ஸ் எவ்ரி 30, 60 ஆர் 90 டேஸ் நம்மளால ரொட்டேட்டும் பண்ண முடியும். அந்த இன்பில்ட் ஃபீச்சருமே சீக்ரெட்ஸ் மேனேஜர் நம்மளுக்கு கொடுக்கறது. ஓகேங்களா? அதுக்கு கோடு சாம்பிள் எல்லாமே அவனே கொடுத்துருவான். சோ அப்படி நீங்க பாக்குறச்சு அந்த 2வது பகுதி வந்து நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுது. சோ முதல் பகுதி வந்து நெட்வொர்க் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பிரைவேட் சப்நெட், அதுவும் சப்நெட் குரூப்பை பத்தி நீங்க பேசணும். 2வது பகுதியில வந்து நீங்க சீக்ரெட்ஸ் மேனேஜர் வித் கேஎம்எஸ் பேஸ்ட் என்கிரிப்ஷன், அதுக்கப்புறம் ரொட்டேஷன் அண்ட் மல்டி ரீஜியன் சீக்ரெட்ஸ். அந்த ரொட்டேஷன் வந்து யூசிங் லாம்டா ஃபங்க்ஷன்ஸ் இதை பத்தி நீங்க பேசிருங்க. இதுல 3வது பகுதி தான் ட்ரிக்கியான பகுதி. அந்த 3வது பகுதியில நீங்க பாத்தீங்கன்னா உங்களோட கோடு வந்து கண்டெய்னர்ஸா ஓடிட்டு இருக்கு மைக்ரோ சர்வீஸ்ல. அந்த கண்டெய்னர்ஸ்ல ஓடிட்டு இருக்கிற அந்த கோடு வந்து எப்படி சீக்ரெட்ஸ் மேனேஜரை ஆக்சஸ் பண்ணும். சோ இப்போ ஒரு உதாரணத்துக்கு ரொம்ப சிம்பிளா நம்ம எடுத்துப்போம். நம்மளோட கோடு வந்து ஒரு கண்டெய்னர்ல இசிஎஸ் எலாஸ்டிக் கண்டெய்னர் சர்வீஸ்ல ஓடிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இசிஎஸ் பத்தி நீங்க ஃபர்ஸ்ட் படிச்சிருங்க. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அதுல வந்து டாஸ்க் டெஃபினிஷன் ஒன்னு இருக்கும். அதுலதான் உங்களோட கண்டெய்னருக்கு என்ன இமேஜ் அப்படின்றது நீங்க கொடுப்பீங்க. அதுல வந்து ஒரு ஐஏஎம் ரோல்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த ஐஏஎம் ரோல்ல எப்படி அந்த கண்டெய்னர் அந்த ஐஏஎம் ரோலை யூஸ் பண்ணி சீக்ரெட்ஸ் மேனேஜரை ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னா ஒரு ஐஏஎம் பாலிசி இருக்கணும் அந்த ஐஏஎம் ரோலுக்கு டு ஆக்சஸ் சீக்ரெட்ஸ் மேனேஜர். அதுக்கு அடுத்தது கேஎம்எஸ் வச்சு நீங்க என்கிரிப்ட் பண்ணதுனால கேஎம்எஸ் ஓட டீகிரிப்ட் பர்மிஷன்ஸுமே அந்த ஐஏஎம் பாலிசியில இருக்கணும். ஸோ அந்த கண்டெய்னர் அந்த ஐஏஎம் ரோல் அசியூம் பண்ணி அதுக்கேத்த அட்டாச் பண்ண ஐஏஎம் பாலிசியை வச்சு சீக்ரெட்ஸ் மேனேஜர் ஆக்சஸ் பண்ணி அந்த கோடு வந்து அந்த கண்டெய்னருக்குள்ள ஓடுற அந்த கோடு சீக்ரெட்ஸ் மேனேஜர் ஆக்சஸ் பண்ணி
ஆட்டோமேட்டிக்கா அந்த ரெஸ்பெக்டிவ் டீடைல்ஸ், என்ன டீடைல்ஸ், என் பாயிண்ட், போர்ட், யூசர் நேம், பாஸ்வேர்டை எடுத்துட்டு வந்து கோட் லெவல்ல செட் பண்ணும். ஸோ டியூரிங் ரன் டைம் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம சீக்ரெட்ஸ் மேனேஜர் அடிச்சு நம்ம அந்த ரெஸ்பெக்டிவ் என் பாயிண்ட், போர்ட், யூசர் நேம், பாஸ்வேர்டு நம்ம எடுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து டேட்டா பேஸுக்கு கனெக்ட் பண்ணி நம்ம டேட்டா பேஸ் ரிலேட்டட் queries எல்லாம் நம்ம கோட் வழியா அடிக்கலாம். இது வந்து எலாஸ்டிக் கண்டெய்னர் சர்வீஸா இருந்துச்சுனால். வெறும் ஒரு வர்ச்சுவல் மெஷினா இருந்ததுன்னா, லைக் ஒரு ஈசி டு மெஷினா இருந்தது, அதுக்குள்ள உங்களோட கோட் ஓடிட்டு இருக்கு அப்படின்னா, அதுலயுமே சேம் ஸ்ட்ராட்டஜி தான். அந்த ஈசி டு இன்ஸ்டன்ஸுக்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் ப்ரொஃபைல்ல ஒரு ஐஏஎம் ரோல் வித் ஆக்சஸ் டு சீக்ரெட்ஸ் மேனேஜர் அண்ட் வித் டீக்ரிப்ட் பர்மிஷன்ஸ் ஃபார் டீக்ரிப்டிங் த சீக்ரெட்ஸ். அது வந்து கேஎம்எஸ் ஓட டீக்ரிப்ட் பெர்மிஷன்ஸ் நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த ஐஏஎம் ரோலால ஆட்டோமேட்டிக்கா போயிட்டு சீக்ரெட்ஸ் மேனேஜர் ஆக்சஸ் பண்ணி அந்த சீக்ரெட்ஸை டீக்ரிப்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா உங்களோட கோடு அந்த வர்ச்சுவல் மெஷின்ல ஓடிட்டு இருக்கிற கோடு அதை ஆக்சஸ் பண்ணிடும், ஆட்டோமேட்டிக்காவே பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்க ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரி தான் நீங்க வந்து ஒரு இன்டர்வியூலயும் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஒரு ஒரு பகுதியை எடுத்து அந்த பகுதியோட பெஸ்ட் ப்ராக்டிஸை நீங்க சொல்லிட்டு அதை எப்படி சால்வ் பண்ணலான்றத சொல்லிட்டு அதுக்கப்புறம் 2வது பகுதி, அதுக்கப்புறம் 3வது பகுதி. ஏன்னா நிறைய இன்டர்வியூஸ்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் ஆன்சர் பண்ணக்கூடிய நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நிறைய பேர் கேட்கறாங்க. ஓகேங்களா? சோ அப்படி இருக்கச்சு நீங்க வந்து கண்டிப்பா அந்த ஏடபிள்யூஎஸ் என்விரான்மெண்ட்லயும் அந்த ஈகோ சிஸ்டம்ல நல்லா ஊறி இருக்கணும். அதை நீங்க நல்லா கத்துக்கணும் அப்படின்னா நீங்க வந்து கண்டிப்பா நிறைய சர்டிபிகேஷன்ஸ் நீங்க பண்ணுங்க. அதுலயுமே நாங்க வந்து தமிழ் கிளவுட் சேனல்ல ஹவு டு ஸ்டார்ட் யுவர் கெரியர் இன் கிளவுடும் ஹவு டு ஸ்டார்ட் யுவர் கெரியர் இன் டெவாப்ஸ் 2 வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோஸை போய் கண்டிப்பா பாருங்க. அதுலயுமே இப்போ நான் வந்து முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஜஸ்ட் ஒரே ஒரு சஜஷன் தான் கொடுக்குறேன். என்னன்னா இப்போ வந்து நிறைய பேர் வந்து சர்டிபிகேஷன்ஸ் பண்றாங்க. பட் ஆனா நிறைய ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. அந்த ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸுக்கு வந்து நீங்க ஏடபிள்யூஎஸ் ஒர்க் ஷாப்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 120 130 ஒர்க் ஷாப் இருக்குங்க. ஒர்க் ஷாப்ஸ் டாட் ஏடபிள்யூஎஸ் நீங்க போட்டாலே நீங்க போய் பார்க்கலாம். அந்த ஏடபிள்யூஎஸ் ஒர்க் ஷாப்ஸ்ல ஒரு சில ஒர்க் ஷாப்ஸ் வந்து நீங்க முடிக்கிறதுக்குள்ள கண்டிப்பா உங்க அக்கௌண்ட்ல ஒரு சில பில் வரும். காசு கட்டாம எதுவுமே நம்மளுக்கு நடக்காது. காசு கட்டி நல்லா படிங்க. பட் அதுக்கு அனாவசியமா செலவு பண்ணாதீங்க. அந்த ஒர்க் ஷாப்பை முடிச்ச உடனே நீங்க க்ளோஸ் பண்ணிடுங்க அந்த வீடியோவை. சாரி, அந்த என்டையர் என்விரான்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ ஏடபிள்யூஎஸ் ஒர்க் ஷாப்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வெப்சைட்டு. அந்த வெப்சைட்ல இருக்கிற நிறைய ஒர்க் ஷாப்ஸ் யாரு ப்ராக்டிக்கலா பண்றாங்களோ அவங்க தான் அடுத்தடுத்த லெவலுக்கு போறாங்க. ஸோ அதனால என்னைக்குமே ப்ராக்டிகல்ஸுக்கு வெளில போயெல்லாம் ரொம்ப தேடாதீங்க. தனி கோர்ஸ் எல்லாம் போய் தேடாதீங்க. நேர ஏடபிள்யூஎஸ் ஒர்க் ஷாப்ல ஒரு நாளைக்கு ஒரு ஒர்க் ஷாப் இல்லைன்னா 2 நாளைக்கு ஒரு ஒர்க் ஷாப் அப்படின்ற மாதிரி நீங்க உட்காந்து ஃபுல்லா நல்லா ப்ராக்டிக்கலா கத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி அந்தந்த சர்வீசஸ் எல்லாம் என்னன்றதை கத்துக்கிறதுக்கு நீங்க ஏடபிள்யூஎஸ் சர்டிபிகேஷன் எக்ஸாம்ஸுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸ்டெஃபன் மரேக்கோட கோர்ஸ் வந்து 450 ரூபாய்க்கு வரைச்சு எல்லாருமே அந்த 12 சர்டிபிகேஷனோட கோர்சஸ்மே வாங்கி உங்களோட யூடமி அக்கௌண்ட் வச்சுக்கோங்க. அதை விட தரமான நாலேஜ் எதுவுமே இல்லை. அந்த 12 கோர்ஸை வந்து நீங்க தாறுமாறா படிச்சு முடிச்சீங்கன்னா வேற லெவல் நாலேஜ். ஸோ அதனால ஒரு 450 இன்ட்டு 12 எப்படி சுத்தி போட்டாலுமே ஒரு 5000 ரூபாய்க்குள்ள நீங்க ஒரு 10 கோர்ஸ் ஆச்சு நீங்க வாங்கி வச்சிடலாம் யூடமில. அந்த 10 கோர்ஸுமே ஸ்டெஃபன் மரேக்கோட கோர்ஸா இருக்கட்டும், இல்லைன்னா இன் 28 மினிட்ஸ் ரங்ககரணமோட கோர்ஸா இருக்கட்டும், இல்ல ஆலன் ராட்ரிகஸோட அஷ்யூர் கோர்ஸா இருக்கட்டும், பிளாக் ஃப்ரைடே சேலுக்கு வெயிட் பண்ணி ப்ராப்பரா நீங்க வந்து அந்த கோர்சஸை வாங்கி வைங்க. எந்த சென்டருக்குமே போயிட்டு ஒரு 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் கொடுக்காதீங்க. ஒழுங்கா யூடமிலேயே ஓனா படிக்க பாருங்க. ஏன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க ஓனா படிக்கிறீங்களோ, ஒர்க் ஷாப்ஸ்ல எவ்வளவு தூரம் நீங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களோ, ஏடபிள்யூஎஸ் சொல்யூஷன் ஸ்பேஸ்ல எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களோ, ஒரு மிகப்பெரிய ஒரு ரிசோர்ஸா ஒரு பெரிய கிளவுட் ஆர்கிடெக்டா ஒரு நாள் நீங்க வருவீங்க. அதுக்கு என்னோட ஆல் தி பெஸ்ட். ஸோ கண்டிப்பா இந்த ட்ராக் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. உண்மையிலேயே மிகப்பெரிய நாலேஜ் கிடைக்கும். அதையும் தாண்டி இன்னொரு ஃபைனலான விஷயம், இந்த தமிழ் க்ளோத் சேனல்ல நிறைய பேர் நம்மளோட வீடியோஸை பார்த்து நிறைய பெனிஃபிட் ஆயிருக்காங்க. ஒரு சில பேர் வந்து இப்ப ரீசெண்டா ரீச் அவுட் பண்ணியும் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி அந்த டெவ் செக்ஆப்ஸ் வீடியோ, அதுக்கப்புறம் டெரஃபார்ம் பெஸ்ட் ப்ராக்டிசஸ் வீடியோ எல்லாம் ரொம்ப பிரமாதமா இருந்தது. அதை பேஸ் பண்ணி என்னால வந்து நிறைய வெளிநாட்டு இன்டர்வியூஸ் கூட என்னால கிளியர் பண்ண முடிஞ்சதுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால வந்து கண்டிப்பா எல்லா வீடியோஸுமே இன்னொரு வாட்டி கூட பாருங்க, 5 வாட்டி 10 வாட்டி கூட பாருங்க. என்னோட வாய்ஸ் அழுத்து போச்சுன்னா கூட திருப்பி திருப்பி பாருங்க. ஏன்னா அவ்வளோ அடங்கி இருக்கு, அவ்வளோ நாலேஜ் ஒரு ஒரு வீடியோலயும் அடங்கி இருக்கு. அதை ஜஸ்ட் கன்வே பண்ணிடலாம் தான். ஸோ யாரெல்லாம் இன்டர்வியூஸை கிளியர் பண்ணி வேற வேற ஜாபுக்கு போறீங்களோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். வாழ்க்கையில பெரிய லெவல்ல போங்க. இன்னொரு 10 பேரை இன்ஸ்பயர் பண்ணுங்க. நீங்களும் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுல ஒரு 100 வீடியோ போடுங்க. உங்களை பார்த்து இன்னும் ஒரு 10 பேர் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அப்படியே ஒரு சர்க்கிளா போயிட்டே இருக்கும்.
நீங்க தான் 10 பேருக்கு இன்ஸ்பிரேஷனா இருப்பீங்க. அத மட்டும் மைண்ட்ல வச்சுட்டு ஒரே ஒரு கேள்வி விக்னேஸ்வரன் கேட்டிருக்காரு. அந்த கேள்விக்கு நான் ஆன்சர் பண்ணிட்டு நானும் தூங்க போறேன். நீங்க எல்லாருமே காலையில எழுந்துச்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ விக்னேஸ்வரன் கேட்ட கேள்வி வந்து ஐ அம் லேர்னிங் டெவாப்ஸ் அஸ் அ ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். அது வொர்த்தான்னு கேக்குறாரு. எதுவுமே வந்து விக்னேஸ்வரன் வொர்த்தா இல்லையான்னு பாக்குறத விட கத்துக்கோங்க, பண்ணி பாருங்க. அத விட மார்க்கெட் வேல்யூ வந்து தாறுமாறா இன்கிரீஸ் ஆகும். ஒரு உதாரணத்துக்கு நீங்க ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னா அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்றீங்க. ஆனா நீங்க லேர்னிங் பண்றீங்கிறது டெவாப்ஸ்ன்றது. அந்த அப்ளிகேஷன் நீங்க டெவலப் பண்ணிட்டு நீங்களே டிப்ளாய் பண்ணா நீங்க தானே ஃபுல் ஸ்டாக். மீதி பேர் வந்து ஆர்கனைசேஷன்ல கண்டிப்பா இருப்பாங்க. டெவாப்ஸ் பண்ணறதுக்குன்னே ஒரு சில பேர் இருப்பாங்க. பட் உங்களுக்கே பெஸ்ட் பிராக்டிசஸ் தெரிஞ்சது அப்படின்னா, கண்டிப்பா நீங்களே அவனுக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல. சோ எதுவா இருந்தாலும் நாலேட்ஜ் தான் விக்னேஷ். அண்ட் இன்னைக்கு நான் ஆணித்தனமா சொல்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் நினைவு வச்சுக்கோங்க விக்னேஷ். என்ன அப்படின்னா கிளவுட் பிளஸ் டெவாப்ஸ் பிளஸ் டெவலப்மெண்ட் இந்த 3மே இருக்கிற ஒரு ரிசோர்ஸ் தான் மிகப்பெரிய மார்க்கெட் வேல்யூ இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கு. இது வந்து டெக்னிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல பட் காம் ஸ்கில்ஸ்னு ஒரு பகுதி இருக்கு. ஹவ் யூ செல் யுவர் செல்ஃப்ன்றது ஒண்ணு இருக்கு. உங்க ஆட்டிடியூட், கியூரியாசிட்டி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. அதுலயுமே நீங்க வந்து பர்சனல் டெவலப்மெண்ட் நிறைய பண்ணுங்க. டெக்னிக்கல் டெவலப்மெண்ட் நான் இன்னி வரைக்கும் ஆணித்தனமா சொல்ற ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் டெவலப்மெண்ட் பிளஸ் கிளவுட் பிளஸ் டெவாப்ஸுக்கு தான் மிகப்பெரிய மார்க்கெட் வேல்யூ. 2025, 26 வரைக்குமே தரமான மார்க்கெட் வேல்யூ இருக்கு. கிளவுட் என்ஜினியர்ஸ்க்குலாம் வாரி வாரி கொடுக்குறாங்க. அதையும் தாண்டி இன்னும் ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா சொல்லணும்னு நினைச்சேன். இன்டர்வியூஸ்க்கு நீங்க போகிறச்சே உண்மையிலேயே அந்த பொசிஷனோட வேல்யூ என்ன, உங்களோட மார்க்கெட் ஒர்த் என்ன, எவ்வளவு தூரம் நீங்க சேலரிய நெகோசியேட் பண்ணணும் அப்படின்றத கொஞ்சம் நல்லாவே யோசிச்சு பாருங்க. நாங்க கூட ஒரு வீடியோ போட்டிருக்கோம். சேலரி நெகோசியேஷன்ஸ்லாம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு லைவ்ல நானும் பாலாஜியும் வந்து பேசியிருப்போம். ஏன்னா அந்த மார்க்கெட்டை பத்தி நீங்க ஸ்டடி பண்ணாம நீங்க வந்து ஒரு 2 லட்சமோ 3 லட்சம் நீங்க லூஸ் பண்ணிடுறீங்க. சோ நீங்க மார்க்கெட்டை ஃபர்ஸ்ட் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்றத பாருங்க. அள்ளி கேட்கறது வந்து நம்மளோட கடமை. கேளுங்க. குடுக்கறது அவனோட இஷ்டம். ஓகேங்களா? நீங்க கேட்கறது எவ்வளவுனாலும் கேளுங்க. நீங்க ஒரு 8 லட்சமோ, 10 லட்சமோ, 14 லட்சமோ, 20 லட்சமோ எவ்வளவுனாலும் கேளுங்க. ஒண்ணும் மேட்டர் இல்ல. ஆனா அதுக்கேத்த டெக்னிக்கல் நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும். அது ஒண்ணு. பட் குடுக்கறது அவன் இஷ்டம். கேட்கறது உங்களோட உரிமை. அதை மட்டும் நினைவு வச்சுட்டு என்னைக்குமே நீங்க மார்க்கெட் அதிகமா கேட்டே இருங்க. பட் ஆனா குடுக்கறத வாங்கிக்கோங்க. சந்தோஷம்னா சந்தோஷம் தான். பட் ஆனா கண்டிப்பா மார்க்கெட்டை ஸ்டடி பண்ணுங்க. எவ்வளவு தூரம் உங்களோட மார்க்கெட் வேல்யூ இருக்குன்றத நல்லா ஸ்டடி பண்ணிக்கோங்க. தேங்க்யூ மோகன் ஃபார் த மெசேஜ். ராஜ் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. சிமிலர் டு ஏடபிள்யூஎஸ் ஒர்க் ஷாப்ஸ் டெவாப்ஸுக்கு ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டிருக்காரு. ராஜ் நான் வந்து என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா டெவாப்ஸுக்கு ஜென்கின்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு டூல் எடுத்தீங்கன்னா நேர போய் ஜென்கின்ஸ் வெப்சைட்லயே உட்காந்துருங்க. அங்கேயே நிறைய வாக் த்ரூஸ் இருக்கு. டெரஃபார்ம் ஒன்னு மாதிரி ஒன்னு எடுத்தீங்கன்னா லேர்ன் டாட் டெரஃபார்ம்னு சொல்லிட்டு டெரஃபார்ம் லேர்ன்னே ஒரு வெப்சைட் இருக்கு. அங்கேயே நிறைய வாக் த்ரூஸ் இருக்கு. டாக்கர்ன்ற மாதிரி ஒன்னு எடுத்தீங்கன்னா கோடு க்ளோட் இப்போ ஆஃபர்ல ஓடிட்டு இருக்கு 6,000 ரூபாய்க்கு. வாங்கி வச்சுக்கோங்க. அதுலயே நிறைய பிராக்டிஸ் பண்ணுங்க. டாக்கரோட நிறைய வாக் த்ரூஸ் கூட ஆன்லைன்ல நிறைய வீடியோஸாவே இருக்கு. ஓகேங்களா? குபர்நெட்டிஸ் நீங்க எடுத்தீங்கன்னா கோடு கிளவுட் தான் பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் பிராக்டிஸ் பண்ண. அதையும் தாண்டி நான் என்ன சொல்லுவேன்னா குபர்நெட்டிஸோட டாக்குமெண்டேஷன்லயே நிறைய கமாண்ட்ஸ் இருக்கு, வாக் த்ரூஸ் இருக்கு, எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்றது. டெவாப்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சிங்கிள் கோர்ஸோ ஒரு சிங்கிள் வெப்சைட்டுக்கோ தேடாதீங்க. அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்ததுன்னா அதிக காஸ்ட்டுக்கு தான் இருக்கும். அதுக்கு பதில அபிஷியல் டாக்குமெண்டேஷன்லயே போய் உட்காருங்க. அந்த அபிஷியல் டாக்குமெண்டேஷன்லயே நிறைய வாக் த்ரூஸ் இருக்கு. இன்னும் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். டெவாப்ஸ்ல வந்து எக்கச்சக்க சிஐசிடி டூல் இருக்கு. ஹார்னஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. ட்ரோன் டாட் ஐஓன்னு ஒண்ணு இருக்கு. அது தவிர்த்து உங்களுக்கு வந்து டிராவிஸ் சிஐ, சர்க்கிள் சிஐ இந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்கு. இது எல்லாத்துக்குமே டாக்குமெண்டேஷனே அவங்களோட அபிஷியல் டாக்குமெண்டேஷனே வேற லெவல்ல இருக்கும். அந்த அபிஷியல் டாக்குமெண்டேஷனே எடுத்து பாருங்கன்னு தான் ராஜ் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். நீங்களா இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணி பாக்குற வரைக்கும் விளங்காது. ஓகேங்களா? சோ நீங்களா இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஒன்னொன்னா நீங்களே பண்ணி பாருங்க. உங்க லேப்டாப்லயே பண்ணி பாருங்க. இல்லைன்னா கிளவுட்ல ஒரு மெஷினை போட்டு பண்ணி பாருங்க. அதே மாதிரி மொபைல் ஆப்ஸ் பில்ட் பண்ணி டிப்ளாய் பண்றதுக்குமே ஃபாஸ்ட் லேன் ஒன்னு இருக்கு. நான் இன்னைக்கு பார்த்தேன். இன்னைக்கு நான் நிறைய ட்ரை பண்ணி பார்த்தேன். அதை பத்தி ஒரு வீடியோ எடுத்துட்டு வரேன் கூடி சீக்கிரம். அதுலயுமே அவங்களோட அபிஷியல் டாக்குமெண்டேஷன் வேற லெவல்ல இருக்கு. ஓகேங்களா? சோ அதனால என்னைக்குமே டெவாப்ஸுக்கு வந்து என்ன டூல் யூஸ் பண்றீங்களோ அந்த டூலோட அபிஷியல் டாக்குமெண்டேஷன்லயே போய் உட்காருங்க. அதுலயே நிறைய நாலேஜ் உங்களுக்கு கொட்டி கிடக்குது. ஓகேங்களா? ஏடபிள்யூஎஸ்க்கு தான் சிங்கிள் பாயிண்ட் ஏடபிள்யூஎஸ் ஒர்க் ஷாப் இருக்கு. மைக்ரோசாஃப்ட்டுக்கு மைக்ரோசாஃப்ட் லேர்ன் இருக்கு. ஜிசிடிக்கு வந்து அந்த கியூவிக்கி லேப்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ அதெல்லாமும் நீங்க வந்து நிறைய ட்ரை பண்ணி பாருங்க. கிளவுட் நேட்டிவ் டெவாப்ஸ் முதல்ல நல்லா கத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் சோர்ஸ் டெவாப்ஸை நல்லா கத்துக்கோங்க. டெவாப்ஸுக்கு மட்டும் என்னைக்குமே ஒரு சிங்கிள் பாயிண்ட் ஆஃப்
கோர்ஸ் இந்த மாதிரி இன்ஃபேக்ட் நீங்க பாத்தீங்கன்னா டெக் வித் நானா கூட ஒரு பயங்கரமான யூடியூப் சேனல், அவங்களோட டெவாப்ஸ் பூட் கேம்ப்லாம் இருக்கு. தேவையில்லாத காசு தான். அவ்வளவு தூரம்லாம் செலவு பண்ணணுன்ற அவசியமே இல்ல. ஒழுங்கா போயிட்டு யூடமில ஒரு 1, 2 பிராக்டிகலான ஒரு கோர்ஸ வாங்குங்க. நம்ம கல்யாண் ரெட்டி கூட தாறுமாறா நெறைய கோர்ஸ் போட்டிருக்காரு. இன் 28 மினிட்ஸ் நம்ம ரங்ககர்ணமோட கோர்ஸஸ் வந்து பிரம்மாண்டமான கோர்ஸஸ். ஒரு 48, 50 கோர்ஸ் இருக்கு. அது எல்லாமே பிராக்டிகல் ஓரியன்டட் தான். அந்த மாரி கோர்ஸஸ் கூட நீங்க எடுத்து பிராக்டிகலா நீங்களே பண்ணி பாருங்க. அதிலேயே உங்களுக்கு தாறுமாறான நாலேட்ஜ் கிடைச்சிரும். ஓகேங்களா? விக்னேஸ்வரன் சொல்றாரு, ஆப் சென்டர் புரோவைட்ஸ் CI/CD ஃபார் மொபைல் அப்ளிகேஷன் லைக் ரியாக்ட் நேட்டிவ். எஸ். கண்டிப்பா ஆப் சென்டர்ல இருக்கு. ரியாக்ட் நேட்டிவ்க்குலாம் இருக்கு. பட் சப்போஸ் நீங்க கொட்லன்ல நீங்க வந்து எழுதியிருக்கீங்க, இல்லன்னா ஆப்ஜெக்டிவ் சி வித் ஸ்விஃப்ட்ல நீங்க எழுதியிருக்கீங்க அப்படின்னா, அட் த சேம் டைம் நீங்க வந்து ஆப் ஆப் ஸ்டோர், பிளே ஸ்டோர் இந்த மாதிரிலாம் நீங்க பப்ளிஷ் பண்ணணும். இன்டர்னல் டிஸ்ட்ரிபியூஷன், அதுக்கப்புறம் ஆர்டிஃபேக்டரியில கொடுக்கணும். இல்லைன்னா நீங்க வந்து ஆப் சென்டர்லயே நீங்க அப்லோட் பண்ணணும். இல்ல ஃபயர் பேஸ், டெஸ்ட் ஃபிளைட் இந்த மாதிரி நிறைய டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்லாம் நீங்க அப்லோட் பண்ணணும் அப்படின்னா, ஃபாஸ்ட்லேன்னு ஒரு ஓப்பன் சோர்ஸ் ரூபி பேஸ்டு ப்ரோக்ராமே இருக்கு. ஒரு டூலே இருக்கு. அதை வச்சே நான் பண்ணலாம். நான் வந்து காசு கொடுத்து நான் ஒரு விஷயத்துக்கு போகணுன்ற அவசியமே இல்லை. ஓகேங்களா? ஸோ ஜேஃப்ராக் ஆர்டிஃபேக்டரியில எல்லாம் கூட நான் வந்து அப்லோட் பண்ணலாம். ஸோ ஃபாஸ்ட் லேனை பத்தி நல்லா ரிசர்ச் பண்ணி பாருங்க விக்னேஷ். அதுலயே உங்களுக்கு ஒரு நல்ல ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதுல வந்து நான் இன்னும் நிறைய விஷயங்கள் கான்ஃபிகர் பண்ணலாம். அப்ளிகேஷன் சைனிங் அதெல்லாம் நான் வந்து பயங்கரமா கான்ஃபிகர் பண்ணலாம். அதுலயே நிறைய இன்டர்னல் டீடைல்ஸ்லாம் நிறைய இருக்கு. அது இன்னொரு வீடியோல நம்ம பேசுவோம். கொஞ்சம் ஆஃப் டாபிக்கா போயிட்டு இருக்கோம். அது இன்னொரு வீடியோல நம்ம பேசுவோம். ஓகேங்களா?